Hello students, binomial distribution problem எப்படி calculator போடுறதுன்றது பார்க்கலாம். So binomial distribution n, p, q வேணும். Suppose n 15, p வந்து 0.65, q 0.35 இருந்தால் எப்படி calculatorல போடணும். First என்ன பண்ணிக்கோங்க, 4 digit first fix பண்ணிக்கோங்க. Shift இந்த மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே 6 ஃபிக்ஸுன்றது 6ன்னு காமிக்குது. ஸோ 6 ஃபிக்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 0 to 9 காமிக்குது. எனக்கு 4 digit போதும். ஸோ ஃபஸ்ட்டு 4 digit ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா n வந்து 15 சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். 15 சின்றது காம்பினேஷன் இந்த டிவைட் சிம்பிளுடைய அப்பர் கேஸு. ஹெல்லோ லெட்டர் இருக்குது. ஹெல்லோ லெட்டர் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த டிவைட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சி வந்துடும். நெக்ஸ்ட்டு 15C எக்ஸ் வந்து இந்த பிங்க் லெட்டர் இருக்குது இங்கே எக்ஸு. ஸோ பிங்க் லெட்டருக்கு ஆல்ஃபா யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்டூ பி பவர் எக்ஸு. பி வந்து என்னென்னா 0.65 0.65 பவர் தோ இருக்குது. ஸோ பவர் எக்ஸு. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்டூ q பவர் n மைனஸ் எக்ஸு. q வந்து 0.35 பவர் n மைனஸ் எக்ஸு. ஸோ பவரில் 2 டேட்டா இருக்கனால அங்கேயும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. n வந்து 15 மைனஸ் எக்ஸ் வந்து இது ஆல்ஃபா லெட்டரு. ஸோ ஆல்ஃபா போட்டு எக்ஸு. ஸோ பவரில் இருக்கிற இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபார்முலாவை எழுதிட்டோம். இப்போது கேல்க்கு கொடுங்க. எக்ஸ் வேல்யூ கேட்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11க்கு வேணும் அப்படின்னா 11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வேல்யூ வந்து 0.1792. இல்லை எக்ஸ் வேல்யூ எனக்கு 10 இருந்தால் என்ன ஸ்க்ரீனில் அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பி இதை நீங்கள் ஃபார்முலாவை ரைட்டப் பண்ண வேண்டாம். அதை அப்படியே வச்சுக்கிட்டு திரும்பி கேல்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகெயின் எக்ஸ் வேல்யூ கேட்கும். எனக்கு எக்ஸு 10 இருக்கும் போது எனக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னென்னா எக்ஸு 10 கொடுங்க. ஈக்குவல் கொடுத்திங்கன்னா 0.2123. இல்லை எனக்கு எக்ஸு 12 இருக்கும் போது எனக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்க்கு திரும்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் 12 கொடுங்க. ஈக்குவல் கொடுங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.1110. ஸோ எக்ஸு 13 இருக்கும்போது சேம் திங் கேல்க் கொடுங்க. எக்ஸு 13 கொடுங்க. ஈக்குவல் கொடுங்க. ஸோ வேல்யூ 0.0476. இல்லை எக்ஸு 8 இருக்கும்போது எனக்கு வேல்யூ என்னன்னு தெரியணும். இங்கே கேல்க்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ் கேட்குது. 8 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுங்க. ஸோ என்னுடைய வேல்யூ வந்து 0.1319. ஸோ ஒன் டைம் ஃபார்முலாவை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸு வந்து n15ன்றனால எக்ஸு 0லேருந்து 15க்குள்ளே எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.